ராக்கிக்கு ஃபீட் பண்ணலான்னு மித்துன்னு சொல்ல, சரி வாடா ஃபீட் பண்ணலாம் அப்படியே கீழே இருக்கிற ஃபீடிங் ஃபிஷ் ஏறுறான்னு சொல்லி பார்த்தா இவன் வந்து சொல்கிறான் டேங்க் வந்து கலங்கியிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அது உண்மையிலேயே கலங்கியிருக்குங்க. டஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எண்டில் இருக்கும். இங்கே பாருங்க காய்ஸ், எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக செட் பண்ணி கரெக்டாக 4 days தான் ஆகுது. இருந்தாலும் தண்ணி வந்து நல்லாவே கலங்கிருச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபில்ட்ரு தான் ப்ராப்ளம். இது வந்து ஹேங் ஆன் ஃபில்டர். அக்வேரியம் ஷாப்பில் வந்து இந்த ஃபில்ட்ரு போதும் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 feet லென்த்து, சைடில் வித்து வந்து 1 feet அண்ட் ஹைட் வந்து 1.25. ஸோ இதுக்கு வந்து இருக்குலே பெரிய ஹேங் ஆன் ஃபில்ட்ரு தான். ஆனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து சுத்தமாக வந்து ஃபில்ட்ரு சரியாக பண்ணலை. ஸோ தண்ணி வந்து நல்லாவே கலங்கியிருக்கு. மேபி அந்த சக் பண்ணுற டியூப் வந்து எண்டு வரைக்கும் இல்லாதது ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் வாட் எவர், இப்போ நம்ம வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். மித்தன் வந்து உடனே வேறு ஃபில்டர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா மீன் சேஃப்டிக்காக சரின்னு கடையில் போயிட்டு ஒரு டாப் ஃபில்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பம்ப் இருக்கும், மேலே வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும், மறுபடியும் தண்ணி வந்து உள்ளேயே டேங்க்குள்ளேயே விழுகிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு என்னென்னா ஸ்பாஞ்ச் கொடுக்க மாட்டாங்க அந்த இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு, ஃபில்டர் பாக்ஸ்க்குள்ளே வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தனியாக ஸ்பாஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு வந்தோம் ஒவ்வொன்றா. ஸோ இது கொஞ்சம் அசம்பிளிங் ஒர்க் இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள் தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அசம்பிளிங் தான். ஸோ அசம்பிளெல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த ஹேங் ஆன் ஃபில்டரை வந்து ஸ்லோவாக ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம 2 ஃபில்டரும் 2 feet டேங்க்கில் வைக்க முடியாது. ஏன்னா தண்ணியோட வேவ்ஸ் வந்து நிறையா வரும், மீனால் ஸ்விம் பண்ண முடியாது. ஸோ டாப் ஃபில்டர் மட்டும் இப்போ செட் பண்ணியாச்சு. செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பம்பு கீழே. ஆக்சுவலாக வந்து மேலே ஃபில்டர் பாக்ஸ் மேலே. ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா பம்பும் ஃபில்டர் பாக்ஸும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ வந்து பம்பை நீங்கள் லெஃப்ட் சைடு வைக்கிறீங்கன்னா அந்த ஃபில்டர் பாக்ஸ் வந்து ரைட் சைடு வைக்கணும். இன்புட் வாட்டர் வந்து இந்த டிஸ்டன்ஸில் வந்து இறங்கணும். இப்போ நான் கரெக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பம்ப் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சா ஃபில்ட்ரேஷனுக்கு அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.